இது இல்லையா? கிரே மோட்டர் சாமி. அந்த அக்கா சொன்ன மாதிரி உண்மைதான். கிட்டத்தட்ட ஒரு 250 படி. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். இவ்வளோ நேரம் நம்ம ஜாலியாக பீகாக் கூட எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். பீகாக்கில் சாரி என்ன அது பேரட் கூட விளையாடிட்டு இருந்தோம். இப்போ அடுத்தது நம்ம எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா வேசம்பாடி வாட்டர் ஃபால்ஸ் தான் கேஸ் போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான். எதுக்காக நான் எப்படி வந்தேன்னா, சரி போய் சாப்பிட்டு வந்துடலாமேன்ட்டு நினச்சேன். அங்கே போனால் ஒரு ஹோட்டலும் இல்லை, எல்லாம் டீ ஷாப் காஃபி ஷாப் தான் இருந்துச்சு. சரி சாப்பாடு எதுனா போஸ்ட்போன் பண்ணலாமேன்ட்டு சாப்பாடு கட் பண்ணி வச்சு வேசம்பாடி இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரைடோட ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் தான். கிட்டத்தட்ட என்னோடய லிஸ்ட்டில் வந்து ஒரு 3 வாட்டர் ஃபால்ஸ் ஆர் 4 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. 4 வாட்டர் ஃபால்ஸ்க்கு இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ரைடு. ஆனால் வேறு லெவலுக்கு வேறு லெவலே ஆஃப் ரோடிங்கு மாட்டிக்கணும். வேறு மாதிரி தான் உண்மையிலே சொல்கிறேன். பர்த்து ஸ்பாட்டும் அது எவ்வளோ அழகாக பேரட் கூட எல்லாம் விளையாடிக்கின்னு நம்ம சந்தோஷமாக ஒரு 45 மினிட்ஸ் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். சரி தப்பான்னு இருக்கோம். அந்த கைஸ் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் கைஸ், ரைட்டை நம்மளுடைய கோப்ரோ சார்ஜ் போடுறது எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை. நம்மக்கிட்ட ப்ரெசண்ட்டு ஒரே பேட்ரி வச்சு தான் நம்ம காலத்தை ஓட்டிகிட்ருக்கோம். இன்னும் ஃப்யூச்சரில் 2 to 3 பேட்டரிஸ் வாங்கணுங்க கண்டிப்பாக. இல்லைன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரோடு வேற மாதிரி இது வேறு சிமெண்ட் ரோடு போட்டு வச்சுருக்காங்களே. கிளச்சு பிடிச்சிக்கினா அது பாட்டுக்கு அது போகுது. ஓ க்ளோஸ்டா? யாரும் இல்லையா? க்ளோஸ்டா? வேசம்பாடி வாட்டர் ஃபால்ஸ் லெஃப்ட் சைட். அப்படியா? அங்கே ரூட்டே இல்லைண்ணா. இப்படி இது இல்லையா? ஓ எஸ்டேட்டு தான். வேசம்பாடி வாட்டர் ஃபால்ஸ்க்கு இப்படி இல்லையா? செகண்ட் லெஃப்ட்டுன்னு சொன்னாரு. ரெசார்ட்டுன்னு சொன்னார். அது ரெசார்ட்டாங்க கைஸ், அதனால தான் இந்த மாதிரி அலோவ் பண்ணல. நான் வேசம்பாடி வாட்டர் ஃபால்ஸ் இப்படி தானே? இதானே? அதான் இப்படிதான் கூகுள் மேப்ல இப்படி காட்டலையே. கேட்டு தான் போய் ஆகணும் யாருன்னா. கூகுள் மேப்பு அம்மனத்துக்கு வச்சாடா ஆப்பு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் இன்னைக்குள்ளே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணலான்ட்டு என்னுடைய பிளான். நான் முடியுமா இல்லையான்ட்டு தெரியல, பார்ப்போம்.
ஏய் எங்கடா போய் கலக்குது. ஆனால் பயங்கரமாக இருக்குதுடா டேய், சாமியாக இருக்கு. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. இந்த மாதிரி டைமில் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே பாருங்கள். ஓ வண்டி இறக்க முடியுமா? வண்டி ஏதோ போயிருக்குதான். போவோம். காசா பணமா செலவு பண்ணுறது நம்ம தானே. யாருன்னா திட்டா ரொம்ப பெஜாராகிடும். ஸ்லோ 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 ஸ்லோடா தம்பி. லோக்கி 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 ஸ்லோவாக போடா. ஆனால் இது வியாசாம்பாடி வாட்டர் ஃபால்ஸ் போய் சேர்க்குதா இல்லையான்னு கூட சுத்தமாக தெரியலையே. பார்க்கலாம். கூப்பிட்டு போகிற வரையும் போட்டோம். டமால் 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 டமால். ஓ ஓ ஓ ஓ ஓ நிதானமா நிதானமாடா. இந்த டைமில் தான் கிரே மோட்டோவை நினச்சிக்கோங்க எல்லாருமே, இன்க்ளூடிங் மீ. ஸ்லோ 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 ஸ்லோ. எப்பா சாமி. வரும்போது அந்த ரெசார்ட் வழியாக தூண்டு வந்துடலாமா? ஓ மை காட். இது தப்பு தவறி வந்தாச்சு. ஐயோ போகுமா? தூக்கு போதா? நான் இது இல்லையே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. பாட்டி வேசாம்பாடி வாட்டர் ஃபால்ஸ். தண்ணி இல்லையாக்கா? ஐயோ ஓ டவுனில் போய் கட் பண்ணும். இப்போ தாங்க நம்மளோட பேஷன்ஸ் டெஸ்ட் பண்ணுற டைம். கிரே மோட்டோ சாமி ஆச்சு. எல்லாரும் என்னே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஏத்ரா. ஏற்றிட்டோம். கைஸ் இப்போ நம்ம வாசம்பாடி வாட்டர் ஃபால்ஸ் இல்லைன்னா என்ன கைஸ், இப்போ நம்ம கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். இங்கேருந்து கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் எக்ஸாக்டாக. ஓ இதுதான் நம்ம. அப்போ ஏன்டா அந்த வழியாக போயிட்டு வந்தேன்னு கேட்குறீங்களா? ஏன்னா அவங்க அந்த வழியாக தான் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சரி அந்த வழியாக போயிட்டு வந்தோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் இருக்கிறது தான். மோட்டோவிலாகையும் சூஸ் பண்ணிட்டாவே ஆயிட்டு ராங் ரோட். ஒரு 10 கரெக்ட் ரூட்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். கம்ப்ளீட்டான ஆஃப் ரோடிங். தரமான வண்டி கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா வண்டி கீழே விழுந்துட்டுருக்கோம். தரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். கெயின் பண்ணியாச்சு. சரி அது ஒரு முள்ளில் இருப்போம். கைஸ் வந்து ஒரு பயங்கரமான டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கினேன் சார். எல்லாம் பாட்டு கட்டிகிட்டு இருக்காங்களே. இந்த மாதிரி டூரிசம் ஸ்பாட்லாம் டிராஃபிக் ஜாம்லாம் காமன் தாங்க. வந்து போவாங்க. ஆனால் இந்த எங்கது இந்த பக்கோடா வாட்டர் ஃபால்ஸ் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். இந்த கேர்ள்ஸ் வருவாங்க பார்த்தீங்களா, டிப்டாப்பாக மேலே கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்படி இங்கே மாதிரி எங்கன்னா வெளியே வரணும்னு எப்படின்னா இருந்தால் மட்டும்தான் அப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோன்னு நினைக்கிறேன்.
இல்லைன்னா வீட்டில் இருக்கப்போ எப்படி இருக்கும் அங்குன்ட்டு நான் அப்போ யோசித்தேன். அதான் எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. இல்லை பார்க்கறதுக்கு 1 கிலோ மேக்கப் மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. சொல்கிற தப்பு தான், ஒரு அளவுக்கு தான்ப்பா எது இருந்தாலும். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் இது அங்கேயே சொல்லலான்னு அவங்களுக்கு நினச்சேன். சரி எதுக்கு சொல்கிறது, சொன்னால் தப்பாக போயிடுமேன்ட்டு நான் பெருசாக அவங்களுக்கு சொல்ல. இப்போ ஃப்ளாஷ் ஆச்சு, சரி சொல்லிடலாம். எல்லாம் கேம் மோட்டோ கிட்ட விட்டுலாம். வேசம்பாடி வாட்டர் ஃபால்ஸ் நம்மளோட லிஸ்ட்டில் தூக்கியாச்சு. இப்போ கிளியனூர் வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்மளோட லிஸ்ட்டு பேக்கப் பண்ண போகிறோம். இன்னும் நிறையா விஷயம் யோசிச்சு வச்சுருக்கேன். நிறையா பிளேஸுக்கு போகணுன்ட்டு. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்ஸ் தான் இருக்குது. அது வெளியே ரொம்ப அட்வான்டேஜ் தான் நம்ம ஏற்காடுக்கு வந்து. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் நான் இப்போ நம்ம ஊரில் டைம் எவ்வளோ ஆகிட்ருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 2 o'clock ஆகிட்ருக்கோம். 2 o'clock தான். நம்ம ஊரில் எவ்வளோ வெயில் அடிக்கும், உச்ச கட்டத்து வெயில் அடிக்கும். ஆனால் இந்த ஊரில் சும்மா மார்னிங் ரைஸ் ஆகி ஒரு 9 o'clock இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்டிஷன் தான் இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம ஊரில் இருந்தால் ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். சரி விடுங்க, ஏற்காடு தான் நம்ம ஊர் தான். பேக் விழுந்துருச்சு. அப்போ எப்போ சொன்னாங்க, இல்லைன்னா நானே கிளம்பிட்டுருப்பேன் தெரியாதனமா. டிவி இருந்திருக்கும், லேப்டாப் கண்டிப்பாக இல்லை ப்ராப்பராக டைப் பண்ணல. கைஸ் ஏதோ வெற்றிகரமாக லைட்டாக கட்டியாச்சு. இந்த மாதிரி ஆஃப் ரோடிங்கில் போனால் தான் அது கீழே கலந்துடும்னு நினைக்கிறேன். இந்த நிதானமாக பார்த்து போகணும். சர்ன்னு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சர்ன்னு நம்ம பேக்கில் வந்துடும், அதுதான் பெரிய பிரச்சனை. கைஸ் கிளியனூர் வாட்டர் ஃபால்ஸ் கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஒரு 150 மீட்டர்ஸ் தான். நான் உங்களுக்கு எப்போ லாஸ்ட் கிளிப்பிங் கட் பண்ணணும் அப்போலேருந்தே இதே ரோடு தான் இருந்துச்சு. இந்த பக்கம்லாம் பெருசாக டெவலப் பண்ணிடுமாட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லைன்னா ஒன்றும் பெருசாக ரோடு போட்டுதான் நினைக்கிறேன். அதனால தான் தடை கிடு எல்லாம் அப்படியே ஆடுது. அப்பா நினச்ச மாதிரி கரெக்டாக சாதிக்குதே. இப்படியா கைஸ், ப்ரெசண்ட்டு நம்மளுடைய வண்டி இங்கே பார்க் பண்ணியிருந்தோம். டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 rupees சார்ஜ் பண்ணாங்க. இங்கே 20 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நம்ம வண்டி பார்க் பண்ணதுக்கு வந்துங்கள கைஸ், சுத்தமாக எந்த கிளிப்பிங்ஸுமே ரெக்கார்ட் ஆகலை. ஸோ எந்த கிளிப்பிங்ஸுமே வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. எனக்கு மனசு கஷ்டமாக போயிடுச்சு. இருங்க ஹேர் சஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. கிட்டத்தட்ட எந்த வாய்ஸுமே ரெக்கார்ட் ஆகுது. எனக்கு ரொம்ப பெஜாராகிடுச்சு. என்னடா ஆயிடுது, நம்ம அவ்வளோ பேசிட்டு வந்தோம், எந்த வாய்ஸுமே ரெக்கார்ட் ஆகலைன்ட்டு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் இருக்கிறது தான். அப்புறமா இங்கே வந்து பார்த்த அப்புறமா தான் ஏதோ பரவாயில்ல, லைட்டாக எதுவும் ரெக்கார்ட் இருக்குது. நான் போய் எடிட்டிங்கில் தான் எதனா சம்பவம் பண்ணணும். சரி விடுங்க, ஏதோ நடக்கிறது நடக்கட்டும். அப்புறமா அந்த அக்கா ஏதோ சொல்லியிருந்தாங்களே, மறந்துட்டேன். என்ன சொன்னாங்க, தம்பி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க, அது கீழே வெளியும் போகணும் அப்படின்னு அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. போயிட்டு வந்த அப்புறமா சாப்பிடுங்க
வந்து இங்கே பஜ்ஜி போண்டா ஆம்லேட் எல்லாம் இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க சொன்னாங்க. சரிக்கா வந்து சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டுருக்கோம் கைஸ். அந்த அக்கா சொன்ன மாதிரி உண்மை தான், கிட்டத்தட்ட ஒரு 250 படி கண்டிப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், படி எல்லாமே இப்படி தான் இருக்குது கைஸ். ஃபுல்லாமே காடு வலி தான். நானே தப்பி தவறி போயிட்டுருக்கேன், ஆனால் கால் வலிக்குது. நம்ம அந்த அக்கா சொன்னாங்க, தம்பி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போப்பா, யூஸ் ஆகும் சொன்னாங்க. அது என்ன உண்மை தான். அக்கா ரொம்ப நன்றி கைஸ். விசாசம் நம்மளே விழுந்துருவோம் கைஸ். இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. உண்மையிலே வேற மாதிரி வியூ தான், ரொம்ப பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கே சவுண்டு கேட்டிருந்துருக்கோம், கோப்ரோவில் எப்படி கேட்டிருந்துருக்கோம். வந்தாச்சு கிளியனூர் வாட்டர் ஃபால்ஸ். எங்கேப்பா அது? சிடின் 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 சிடின். கைஸ் ஃபைனலாக கிளியனூர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து ரீச் ஆயாச்சு. நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் மாதிரி தான் இருக்குது கைஸ். உண்மையிலே அங்கே பாருங்கள், மேலேருந்து எவ்வளோ அழகாக கீழே போகுது பாருங்கள். அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ், எல்லாமே அந்த வாட்டர் தான். எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். மேலே போயிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் கீழே வைப் பண்ணது எதுக்காகன்னா, கோப்ரோவில் 1% சார்ஜ் இருந்ததுனால தான். சரி இப்போனா வெயிட் பண்ணிட்டு அப்புறமா மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நான் பார்த்துருந்தேன். பாருங்கள், பவர் ஆஃப் கிளியனூர் வாட்டர் ஃபால்ஸ். உண்மையிலே வாட்டர் ஃப்ளோ மாத்திரம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தா பயங்கரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். இருங்க அப்படி போகலாம். ஓகே வந்தாச்சு. இப்படி இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து இங்கே அப்படி போயிட்டு அங்கே வாட்டர் டவுன் ஆகும். கிட்டத்தட்ட 250 ஸ்டெப்ஸ் டவுனில் தான் இந்த கிளியனூர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. உண்மையிலே வர்த்தான வாட்டர் ஃபால்ஸ் தான். எல்லாத்துக்குமே என்னடா இவன் வர்த்து பயங்கரமாக இருக்குதுன்னா, நான் அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கனால தான் அப்படி சொல்லிகிட்ருக்கேன். உண்மையிலே வர்த்து தான். நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் மாதிரி தான் இருக்குது எல்லாருமே. ஆனால் டிஸ்அட்வான்டேஜாக நான் பாட்டு என்னென்னா, குரங்குட்டிங்களாக இருக்குது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். எல்லாருமே வெறித்தனமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க.